தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கடலூர்ல பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியா எடுக்கல அப்படின்னு சொல்லி மாவட்ட உறுப்பினர்கள் 2 பேர் தர்ணா போராட்டம் பண்ணிருக்காங்க. தென்கொரிய நிறுவனம் கிட்டத்தட்ட முதலீடு இங்க பண்ண போறாங்கோ 1720 சொன்னது இப்போ ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுக்கு காரணமா 99 பைசான்னு சொல்லப்படுது. ஆனால் காரணமாக முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். டெல்டாவை தொடர்ந்து மதுரையிலும் 10 நாட்களுக்கு மேலாக நெல்லை கொள்முதல் செய்ய மாட்டோம், ஈரப்பதம் குறையட்டும்னு காத்திருக்காங்க. ஜேசிபி வைத்து நெல் உலர்த்தும் அவலம். இலங்கைக்கு மலிவு விலையில் பிளைட் டிக்கெட் கிடைத்ததால் அங்கு சென்று பல விழாக்களை சிறப்பித்து வந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். ஆனால் இங்கு பரவலாக பேசப்படவில்லையே, அந்த புகழ் அவர்களுக்கு சென்று சேரவில்லையே, ஏன் பார்க்கலாம். மாண்புமிகு மரியாதை மிகு வருங்கால அப்பா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில பைக் ரேஸ் நடத்துறாங்க. எப்படியெல்லாம் பைக் ரேஸ் நடத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு என்று சொல்லியிருக்கிறார் முக்கியமான ஒரு உடன்பிறப்பு. அறிவு திருவிழாவில் வருங்கால அப்பாவை வைத்துக் கொண்டு பள்ளி மாணவி உணர்வுபூர்வமாக பேசிய அந்த டாஸ்மார்க் பற்றிய தகவல் அவருக்கு சென்று சேர்ந்ததா, காது கேட்கவில்லையா என்று பலவாறாக பேசிக்கிறார்கள். உண்மை என்ன பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். சவுத் கொரியன் பாஷையில முன்னாடி எல்லாம் டாபிக் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் பேசினேன். டாபிக் ஆரம்பிச்சு முன்னாடி 10 நிமிஷம் கழிச்சு தலையை சொல்லுவீங்க. ஸ்டார்டிங்ல இப்படி பண்றீங்க, நியாயமே கிடையாது. அதாவது ஹுவாசாங் அதை நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். ஸ்வாஹா, அதாவது ஸ்வாஹா அப்படின்ற கம்பெனி தமிழ்நாட்டுல 1720 கோடி ரூபாய் முதலீடு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் கணக்கு எழுதிட்டோம். அந்த வெள்ள கட்டணம்ல அது எழுதிட்டோம். போன வருஷம் 34,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. 40 ஒப்பந்தம், அதுல ஒரு ஒப்பந்தம். அதுல ஒண்ணுதான். ஓகே, அதுல பாருங்க ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு. என்ன சிக்கல்? பார்த்தா கோர்ட்டுக்கு இந்த பக்கம் ஆரம்பிங்கன்னு சொன்னா அவங்க பார்த்தா அந்த பக்கம் போயிட்டாங்க. என்ன கோடு? தமிழ்நாடு பார்டர், தமிழ்நாட்டுல ஆரம்பிங்கன்னா குப்பம் பக்கம் போயிட்டாங்க. ஓ, பார்டர் தாண்டி அந்த பக்கம் ஆந்திரா போயிடுச்சு. அதுதான் வழி மாறி போயிட்டாங்க. பெட்ரோல் இருந்ததுனால அவங்க போயிட்டாங்க. அதுக்கு போய் பாருங்க, முதலீடு வரல, அது வரல, இது வரலன்னு ஆந்திரா முதல்ல வரல, மீன் வரல, ஆம வரலன்னா எல்லாம் வருயா. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் தாண்டி அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிருச்சுங்கிறத தான் எல்லை தாண்டி போயிடுச்சுங்கிறீங்க. ஆமா, ஜோக்ஸ் அபார்ட். 99 பைசாவுக்கு அந்த நிறுவனத்துக்கு தேவையான நிலத்தை ஆந்திர அரசு, குறிப்பாக ஆந்திர முதலமைச்சர் கொடுத்திருப்பதாகவும், அதே அளவுக்கான ஆஃபரை தமிழ்நாட்டுக்கிட்ட அவங்க கேட்டதாகவும் முடியாது. எங்கீங்க வாய்ப்பில்லை. இங்க புழல் ஏரிக்குள்ள போனீங்கன்னா கூட 99 பைசா கிடைக்காதுங்க. திருநெல்வேலியில வந்து கொடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. சோ அதனால அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவல் சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தகவல் கூடவே வருது, உறுதிப்படுத்தாத தகவல். நிச்சயமா அது எங்களுடைய கருத்துக்களோ எங்களுடைய விஷயங்களோ அல்ல. இதற்கு காரணம் முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்த மாப்பிள்ள சாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது. மாப்பிள்ள சார் தானே? ஆமா, லீக்கேஜ் வந்து என்னன்னா சம்பந்தப்பட்ட அந்த மந்திரிக்கு ஒரு 10, அப்புறம் அதுக்கு மேல தலைமைக்கு ஒரு 10. ஓகே, 99 பைசா 100 பைசா மாத்திருமா? அப்புறம் இன்னொரு லீக்கேஜ்ல ஒரு 10. சோ 30 10 3 10 வரதுனால 10 ரூபாய். ஆமா, அதனால இவங்க 30 எப்படிப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இதெல்லாம் பொய். திராவிட மாடல் ஆட்சியில அப்பா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது, நடக்க விடமாட்டோம், தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டார். 7வது முறையாக 2026 நீங்க மீண்டும் வாக்களித்து நீங்க உடன்பிறப்பு நிலை நம்பிட்டாங்க, விட்டுருங்க. கடலோர மாவட்டங்களிலேயே மிக முக்கியமான ஒரு மாவட்டம் கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் ஏன் கடலூர் மாவட்டம் முக்கியமான மாவட்டம் சொல்றேன்னா, 2020-22 வாக்குல லயோலா கல்லூரி வந்து அங்க ஒரு முக்கியமான ஆய்வு பண்ணாங்க. அதுல கடலூர்ல வந்து நிறைய மழை பெய்யுது, ஆனா தேக்கி வைக்க தான் இடம் இல்லை, போற போக்க பார்த்தா கடலூர் வந்து அழிந்து விடும் போல, அழிவின் விளிம்பில் கடலூர் அப்படின்லாம் கூட சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் ஆய்வறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பருவமழை வரப்போகுது. அப்போ அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னாடியே எடுத்துருக்கணும். நீங்கள் எடுக்கலை, இப்போ பருவமழை வந்துருச்சு. இப்போ 3 நாளுக்கு அலர்ட்லாம் கொடுத்துருங்க, ஆரஞ்சு அலர்ட், அடுத்து ரெட் அலர்ட்லாம் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கடலூர் மாநகராட்சியினுடைய 2 மாமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் காந்தி சிலைக்கு மாலையை போட்டுட்டு நான் காந்தி மாதிரி அறவழியில் போராடுறோம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. ஒருத்தர் பாமக, ஒருத்தர் அதிமுக, 2 பேரும் உட்காந்துருக்காங்க. திமுக உறுப்பினர்கள் ஒருத்தருமே வரலையே. ஐயோ, கலைஞர் மாதிரி. ஆமா, ஐயோ, கருணாநிதி மாதிரி காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் முடிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, இது உயிர் போனாலும் பிரச்சனை தீராது. இது உண்ணாவிரதப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ அவங்க வருத்தப்படுற அளவுக்கு தான் இருக்குமே தவிர பிரச்சனை தீராது. உண்ணாவிரதம் கூட கிடையாது, வெறும் தர்ணா தான். அந்த தர்ணாவுக்கே வரல.
இத்தனைக்கும் கடலூர் அப்படின்னா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயா அன்பில் மகேஷ் அவர்களோ அல்லது MRK பன்னீர்செல்வம் அவர்களோ யாரு போனாலும் சரி தண்ணி அங்கிருந்து போகாது. சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியா இருந்தா கூட ஒரு சில பல 100 கோடிகளை போட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேயரை போட்டு மேற்பார்வையிட செய்யலாம். கடலூர்ல போய் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு அங்கே ஒரு மேயர் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அங்கேயும் மதுரை மேயர் தான் பிரச்சனை, கடலூர் மேயர் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஏதேனும் திட்டத்தை வகுத்தால் நலம். அங்க விசிகா மாமன்ற உறுப்பினர்கள் வேற இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல. கடலூர் மூழ்கினால் அதுக்கு இவங்கெல்லாம் தான் பொறுப்பா இருப்பாங்க. சோ கடலூர் மாநகராட்சி என்ன செய்கிறது திமுக அப்படிங்கிற கேள்வி. வருண பகவானே, ஆண்டு கொண்டிருப்பது அப்பா, நடைபெற்றுக் கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி என்பதை நினைவில் வைத்துக் கொள்வீராக. இல்லை என்றால் பார் போற்றும் பட்டியல் இனத்தினுடைய காப்பாளன் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது நம்ம தொப்புள்கொடி உறவுகளான இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை, ஈழ தமிழர்களை சந்தித்து பட்டியல் சமூக பேருரை, எழுச்சி உரை, உணர்ச்சி உரை ஆற்றி வந்திருக்கிறார். பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாவலன். அடுத்த கண்டென்ட் அதுதான். ஓகே, கண்டினியூ. மொத்தம் 5 ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் உள்ள தென்னிந்திய திருச்சபையின் CSI இப்ப தெரியுது அவர் எதுக்கு அங்க போனார் அப்படின்ட்டு. வட்டுக்கோட்டைக்கே போயிட்டாரு. பேராயர் அருட்திரு பத்ம தயாகரன் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தோம். 4 போட்டோ. அடுத்தது பாத்தீங்கன்னா, யாழ் மாவட்டம் நெல்லியடியில் அமைந்துள்ள நெல்லியடி மத்திய வித்தியாலயம் கேப்டன் மில்லரின் நினைவிடம். கேப்டன் மில்லருங்க நெல்லியடிக்கு போயிட்டு சம்பவம் அப்படியே என்னது, அந்த வெடிமருந்துகளை நிரப்பி கொண்டு போய் முன்னேறுவதை, சிங்கள ராணுவம் முன்னேறுவதை தடுத்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அங்க போட்டு விதமா அங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல்ல ஒரு நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. அங்க பெயரோ உருவமோ ஏதுமின்றி வெறும் கற்கள் மட்டுமே அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. நினைவு சின்னம் அங்க இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாருங்க. அடுத்ததுல மறுபடியும் இன்னொன்னு, நவம்பர் 14 என்னைக்கு போனாருன்றது ரெஜிஸ்டர் பண்றாருங்க. பிற்பகல் 3:30 மணியளவில் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள கிட்டு பூங்கா. நல்லூருக்கு போயிட்டாப்ல. அடுத்து நெல்லியடி என்னும் மரநடுகை மாதம் தொடக்க விழா நடைபெறும் மலர் கண்காட்சி, மரக்கன்றுகள் வழங்கும் விழா. ஐயோ, மாணவ மாணவருக்கு சைக்கிள் வழங்கும் விழா. ஐயோ, எவ்வளவு நிகழ்ச்சி. சாப்பிட கூட நேரம் இல்லைங்க. தமிழ்நாட்டுல பக்கத்துல ஒரு போட்டோ பார்த்திருப்பீங்க, கார்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி. அந்த மாதிரி தான் இவ்வளவு நிகழ்ச்சி இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சோ இன்றைய ஈழ நிலை, அடுத்த அரசியல் நகர்வுகள் குறித்து அந்நிகழ்வில் உரையாற்றினேன். இதனை தமிழ் தேசிய பசுமை இயக்கம் கடந்த 2014 முதல் முன்னெடுத்து வருகிறது. அப்புறம் இன்னொன்னு, இதுதான் மெயினான மேட்ரு. முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் அருகே இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலை போட்டிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு தமிழகத்தினுடைய ஆளுமை மிக்க ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரும் தலைவர், தேசிய தலைவராக உருவெடுக்கக்கூடிய அடுத்த பிரதமர் இவரா அப்படின்ற மாதிரியான டிபேட் தலைப்புகள் போயிட்டு அவர் ஈழம் போயிட்டு வந்திருக்காரு. இது ஒரு பத்திரிகை செய்தியாக ஒரு பிரேக்கிங் நியூஸாவே போடாம என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நமக்கே தோணுது, எனக்கே தோணுது, என்னப்பா ஒரு செய்தி கூட வரல. ஆனா அவருடைய எக்ஸ் வலைதளத்துல, அது அவர் ட்விட்டர்ல போய் பார்த்தா தான் இந்த செய்தி தெரியுது. எஸ், ஆனா அவருடைய சின்ன சிறுத்தைகள் யாருமே இத பத்தி எந்த கேள்வியுமே கேட்கல. அப்படி போட்டிருக்கு குட்டி சிறுத்தை, சிண்டு சிறுத்தை, நண்டு சிறுத்தை எல்லாம் அதை ட்வீட் ரீட்வீட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இவருடைய ட்வீட்டுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. பெருந்தலைவரின் எழுச்சி உரைக்கு யாரேனும் கருத்துக்கள் தெரிவித்தால் அது சிறுமைப்படுத்துவதாக இருந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக அந்த பராசக்தியின் வசனத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதை ஆஃப் பண்ணிருக்காரு. ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு, ஏங்க நீங்க போடுறீங்களா, அதுக்கு ஏதாவது கமெண்ட் போட முடியுமா, இருக்கட்டுமே அதை திறந்துதான் விடுங்களேன் இருக்காரு. ஐயோ, அது சாவி என்னிடம் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு போல இருக்கு. சோ இப்ப நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இவர் ஈழம் போனது இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு ஏதேனும் பிரச்சனையா? கரெக்ட். இங்க கூட்டணியில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரசுக்கும் அந்த ஈழத்தில் நடந்த பிரச்சனைக்கும் எந்த வகையான பிணைப்பு, அதன் மூலமாக காங்கிரசுக்கு கிடைத்த புகழ், பெருமை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஆசீர்வாதங்கள் அப்படின்றலாம் இருக்கிற இந்த ஈழத்தில் நடந்த போர் நிறுத்தப்பட்ட போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் நடத்திய அந்த தலையில் ஒருவரும் தலையில் ஒன்றும் காலில் ஒன்றும் ஏசி சொன்ன அந்த ஏர் கூலரை வைத்துக் கொண்டு அவர் காலையில் ஆரம்பித்து மதியத்திற்குள் அந்த உண்ணாவிரதத்தை முடித்தார் அல்லவா, சரித்திரமிக்க அந்த சான்று நிகழ்வு நடந்தது அல்லவா. பெருமைகளை வைத்திருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இவர் எப்படி ஈழம் செல்லலாம்? நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். 2010 ராஜபக்சே போய் பார்த்து கை கொடுக்கிறார் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி போனாரா? அது ஒரு பாயிண்ட். அந்த ராஜபக்சே சந்தித்து அத கையை கொடுத்தாரு. அதாவது இது என்னன்னா, பத்திரிகையாளர் சொல்லிருக்காருங்க. அவர் என்ன அப்படின்னா, திருட்டுத்தனமாக இலங்கை சென்று இருக்கிறார், கள்ளத்துணியில் ஏறிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏங்க ஃபிளைட்ல தான் வந்துட்டு கள்ளத்தண்ணில சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஈழர்களும் சரி, தமிழர்களும் சரி, இவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களோடு இருந்து போட்டோ எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா, அவர்களையும் அங்கே நல்ல வசவான சொற்களை பயன்படுத்தி அர்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல், கூடுதல் தகவல். டெல்டாவை தொடர்ந்து மதுரையிலையும் நெல் கொள்முதலுக்காக காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மதுரையில அந்த கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா,
எப்பயுமே தப்பா பேசக்கூடாது. என்னது? ஹைட்ரோபோனிக்னு ஒரு முறை இருக்கு தெரியுமா? அப்படின்னா அதாவது மண்ணில்லா விவசாயம். ஓகே, சரியா? அதுபோல மண்ணில்லா, உரமில்லா, விவசாயியே இல்லா, எந்த விதமான உழைப்பும் இல்லா விவசாய முறைதான் அது. திமுக கண்டுபிடிச்சது. எஸ். இந்த நெல்லு முளைச்சதெல்லாம் மூட்டையோட அப்படியே வைக்கிறோம், வந்தவன அறுவடை பண்ணிக்கிறோம். அதாவது இந்த 22% நினைக்கிறேன் ஹைட்ரோபோனிக் திராவிட படி. என்னமோ தெரியல. இந்த 22% ஈரப்பதத்தை வந்து 17% வந்து 22% உயர்த்துங்க அப்படின்னு எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணிடலாம்னு ஐயா வந்து மத்திய அரசுக்கு கடிதம்லாம் எழுதினாப்புல. கடிதம் என்னாச்சுன்னு தெரியல. இருந்தாலும் மக்கள் 10 நாட்களாக நெல்லை கொள்முதல் பண்ணுவாங்கன்னு இப்போ வரைக்கும் நெல்லை உலர்த்தி வச்சு காத்துட்டு இருக்காங்க. அந்த கடிதத்துக்கான பேப்பரை ஒருவேளை தொழில்துறை அமைச்சர்கிட்ட வாங்கினாரோ, அவர் வெள்ளை பேப்பரை மட்டும் வச்சு போட்டாரோ என்னமோ தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் மக்கள் வந்து நெல் வந்து உலர வைக்க முடியாம ஜேசிபியை வச்சு இந்த சூடான காத்துல போட்டு உலர வச்சு எப்படியாவது வந்து நம்மளுடைய அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அந்த இரும்பு கரத்தாலே எல்லா நெல்லையும் காய வச்சிருப்பாங்க. இரும்பு கரை அப்படியே ஜேசிபியா மாறி அப்படியே ஒரு பார்வை பார்த்தாருன்னா அந்த கோவத்துல பார்த்தாருன்னா அது சூடாயிரும். அந்த சூடான கரத்தை கொட்டி நெல்லுல வச்சாருன்னு வச்சுக்க, எல்லா நெல்லும் அப்படியே 0.00 வந்துரும் ஈரப்பதம். நல்ல ஆட்சியாளர் ஆட்சி செய்தால் மாதம் மும்மாரி மழை பொழியும், முப்போக விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்க பெய்யுதே, சென்னையில பெய்யுது, அப்படி ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஊர் நல்லா விளைஞ்சிருக்கு. விளைஞ்ச நெல்லை பாதுகாக்க முடியாம, விளைஞ்ச நெல்லை கொள்முதல் செய்ய முடியாம தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டு இந்த முறை தமிழ்நாடு. இப்ப நீ அப்பாவை நல்லவர்னு சொல்றியா, இல்ல அவருக்கு எதுவும் தெரியலன்னு சொல்ல வர்றியா? விளைஞ்சதை காப்பாற்ற தெரியாதவர் என்னன்னு சொல்லணும், நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. விளைந்ததை காப்பாற்ற தெரியாத ஒரு முதலமைச்சரா இருக்காரு அப்படிங்கிற வைத்தறிச்சலோட மக்கள் வருங்கால காப்பாளர்னு சொல்லுவோமா? வருங்காலம் இந்த நிகழ்காலத்திலே காப்பாத்தாம விட்டுருக்காரு இல்லையா? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸோ இப்படியான கேள்விகளை எல்லாம் வந்து மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நடுவுல மதுரை வந்து நீதி வழங்கிய மண், கண்ணைக்கே நீதி வழங்கிய மண், அதுக்காக வந்து மதுரையை எரிஞ்சு கொழுந்து விட்டு எரிஞ்சது இல்லையா? அங்க சமூக நீதி சிறப்பா இருக்கு. பக்கத்திலே ராமநாதபுரம் இருக்கு இல்லையா? அங்கதான் சமூக நீதியில பிரச்சனை இருக்கு. ஏது இந்த பிரசிடென்ட் வந்து ராஜினாமா பண்ணாங்களே, பஞ்சாயத்து பிரசிடென்ட், அது வந்து அதான் சமூக நீதியா? அது கிருஷ்ணகிரியில. சரி, ஓகே. இப்போ இங்க என்ன நடந்துச்சு? மதுரை மேயர் தான் ராஜினாமா பண்ணாங்க. மதுரையில் நடந்துச்சு, அதுவும் ஒரு சமூக நீதி தான். இப்போ இங்க நடந்தது இலங்கையில் இருக்கக்கூடிய மதுரையா? இங்க இருக்கிற மாதிரி. சரி. இப்ப ராமநாதபுரத்துல என்ன நடந்துச்சுன்னா, அங்க ஒரு அரசு மாணவர் விடுதியில ஒரு மாணவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர் தாக்கப்பட்டிருக்காரு. தாக்கப்பட்டதை போய் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்ன திருமாவளவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொதி படைஞ்சு போயிடுவாரப்பா, முன்னாடி எடுத்து வந்துருவாரப்பா. தயவு செய்து அவருக்கு மட்டும் தெரியாம பாத்துக்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும். ஆமா, இப்ப என்னன்னா திருமாவளவனுடைய கவனத்துக்கு தெரிஞ்சு போகலன்னு நினைக்கிறேன். அது போயிடுச்சாலும் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது. பட் இதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்றதெல்லாம் எதுக்காக? இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது திமுக விட அமைதியாக இருந்து விட்டு தன்னை பற்றிய குற்றச்சாட்டுகள் வரும்போது, தன்னை தூற்றுபவர்கள், தன்னை பொருள் எடுத்து தாக்குபவர்கள் வரும்போது அடங்கமறு அத்துமீறா. ஆமா, அப்படிதான் இருக்கணும். இப்ப வந்துட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாணவர்கள் தாக்குனாங்க இல்லையா, தாக்குன மாணவர்களை வந்து இவங்க அந்த இடத்த விட்டு நீக்கிட்டாங்க, அந்த விடுதை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனா அலுவலர்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு அவங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் மனு கொடுத்துருக்காங்க. இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. திராவிட மாடலின் சமூக நீதி ஆட்சி இப்படிப்பட்டதா? அதாவது தாசில்தார் நடந்து போயிருக்காரு, அவரை நாய் கச்சிச்சுப்பா, ஜனகராஜ் வாய்ஸ்ல தங்கச்சி நாய் கச்சிச்சு, தாசில்தார நாய் கச்சிச்சுப்பா. சரியா? அவரு போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே போட்டாரு பாருங்க சட்டம். அப்ப பொதுமக்கள் கேக்குறாங்க, நாங்க கச்சிச்சு நாயோட வந்தா எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க, தாசில்தார கட்சா நாய்க்கு நடவடிக்கை ஊசி போடுறீங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாணவருக்கான நீதி எங்கே? ஏற்கனவே சின்னத்துறைக்கு கிடைத்த நீதி இவருக்கும் கிடைக்குமா என்கின்ற கேள்வியும் இருக்கு. அறிவு திருவிழா, அறிவு திருவிழா, அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்தினா, அறிவாளத்தில் நடத்தினாங்களா? அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்தினா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி நம்ம பஞ்சமா நெருக்குன்னு வச்சுக்கிறார். யார் கேட்டிருக்காரு? நம்ம வருங்கால அப்பா எதிர்கால முதலமைச்சர்கிட்ட கேட்டிருக்காரு. வருங்கால அப்பா அது யாரு? வருங்கால அப்பா நம்ம தூமு. ஓ, துணை முதலமைச்சர் உதயனாவா? எதிர்கால முதலமைச்சர் நம்ம விஜய்னா. அடுத்து என்னுடைய கண்டென்ட் அவருதான். ஓகே. அதாவது இந்த ஜெமினி பிரிட்ஜுக்கு அப்படியே போயிட்டு ரைட் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. என்னது? அதான் 75 ஆண்டு அறிவு திருவிழா பவள விழான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல பார்த்தா திமுகவை ஆரம்பிச்ச அண்ணா மற்றும் இன்ன பிற சகாக்களுடைய போட்டோ இல்ல. திமுக எவ்வளவு நாளா தான் இருக்கும் வரை தான் மட்டுமே தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி போட்டோ இல்ல. 50 ஆண்டுகள் தலைவராக இருந்தார். ஆமா. ஆக ஆகாக ஆகாகா ஆகாகா அப்படின்ற திருக்குறளை இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கிய தமிழகத்தின் அப்பா அவர்களுடைய போட்டோவும் எதிர்கால அப்பாவாக வரிசையில் முதல் டோக்கனை எடுத்துக்கொண்டு காத்திருக்கும் துணை முதலமைச்சருடைய போட்டோ மட்டும் தாங்க இருக்குது. அவர் போட்டோ தான் இருக்கணும், அவங்க 2 போட்டோ தான் இருக்கணும். இருக்குல்ல, என்னங்க இது என்னன்னு தெரியல. இந்த போஸ்ட் அடிக்கிறவன் அப்புறம் கொடி பிடிக்கிறவன் 200 ரூபாய்க்கு காலகாலமா இப்படியா இருக்குப்பா, ஜிஎஸ்டி இல்லாம 200 ரூபாய் கொடுக்குறீங்க, இது மட்டும் போதுமா எங்களுக்கு அப்படின்ற
உலகளாவிய உரைகளில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேருரை ஆற்றினார் இல்லையா உதயநிதி அவர்கள். உரைகள் ஐநா சபையில உரையாற்றி எஸ், அப்படிப்பட்ட உரையினுடைய பகுதியில ஒரே ஒரு சின்ன பிட்ட மட்டும் சொல்லிட்டீங்களா, மத்தத சொல்லுங்க. சொன்னீங்க அந்த மாதிரியான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நேரத்துல டாஸ்மாக் என்ற பல்கலைக்கழகத்தின் வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், பல்கலைக்கழகம் இல்ல, அது வந்து வாணிபர் நுகர்பொருள் கழகம், அது பிரியர்கள் சொல்றாங்க, நான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த 200 ரூபாய்க்கு மேல 2000 ரூபாய்க்கு உழைப்ப நான் போடுறேன். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வாடிக்கையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மேதகு அந்த மனிதர்களால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்குதுங்க மைக்ல. எஸ், அத பாத்தீங்கன்னா பின்னாடி உட்கார்ந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. ஐயா, நடைபெற்று கொண்டிருப்பது திராவிட மாடல் ஆட்சி ஐயா, ஆண்டு கொண்டிருப்பது உங்களுடைய அப்பா ஐயா. அந்த வார்த்தைகளை கவனிங்க. எங்கள் அப்பாவின் ஆன்மாக்கள் டாஸ்மாகில் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை, ரொம்ப கனமான, ரொம்ப என்ன சொல்ல, குத்தி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு அவர். இத வந்து எப்படிப்பட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? கேட்கல கேட்கல அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை செய்திருக்கிறது அந்த மாணவி. சோ அந்த மாணவியினுடைய அது எப்படின்னா, அந்த விழால எப்படி அஜித் குமார் ஐயோ மிரட்டுறாங்கய்யா எப்படி தலை எனக்கு என்ன அது மாதிரி அந்த பொண்ணு இளம் தலையாக, அதுவும் பெண் தலையாக இருக்கிறாளா? எனக்கு என்ன, நான் உதயநிதி அவர்கள் இருந்த அந்த இடத்துல கனிமொழி அவர்கள் மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 விழுக்காடு எந்திரிச்சு போயிருப்பாங்க. அது நடந்தாலும் நடந்திருக்குல்ல. அடுத்ததாக உதயநாவின் பர்த்டேவை முன்னிட்டு ஒரு சிறப்புமான ஒரு சம்பவத்தை நடத்த இருக்கிறாங்க. நீ பாத்துக்க, இந்த கண்டென்ட், இந்த சைட்லைட்ஸ் ப்ரோக்ராம்லயே வந்து நிறைய கண்டென்ட் தூமுக பத்தியா பேசியிருக்கிற. எதிர்காலம் அவருதான், அவர் முதலமைச்சருக்கும் மேல பாத்துக்க. எது பொது போக்குவரத்தை பயன்படுத்துறேன்னா உன்னுடைய நம்பரு எல்லாம் வெளியில எடுத்து வச்சு, இல்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணுவாங்க. எனக்கும் தான், நான் வச்சிருக்கேன். என் பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்ட அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விஷயத்தை வரேன். என்னன்னா, ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து இங்க சென்னையில் நடத்தின மாதிரியே ஒரு பைக் ரேஸ், சீரும் சிறப்புமான பைக் ரேஸ கோயம்புத்தூர் இருக்கா, கரிவர்தன் மோட்டார் ஸ்பீடு ஹைவே ஒன்று இருக்கு, நான் போய் பார்த்துருக்கேன். சரி, ரைட்டு. கோயம்புத்தூர்ல நடத்தியிருக்காங்க ஒரு சீரும் சிறப்புமான பைக் ரேஸை சல்லு நடத்தியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள சார் அப்படின்னு அன்போடு அழைக்கக்கூடிய மாணவர் அணியினுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்றாரு, கொங்கு மண்டல தளபதியா ஐயா செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில இந்த இதை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம், பலவிதமான ரவுண்டு இதில் நாங்கள் வச்சிருக்கோம். அதில் பைக் ரேஸ் அப்படி சல்லுன்னு பாயுது. அது போக ஒரு ஃபாரினர்ஸ் ரவுண்டுலாம் கூட வச்சிருக்காங்களாம். ஸோ இப்படியாக பைக் ரேஸை சீரும் சிறப்பாக நடத்தி இந்தியாவிலேயே விளையாட்டு நகரம் என்பதற்கு முன்னுதாரணமான நகரமாக தமிழ்நாட்டை, குறிப்பாக கோயம்புத்தூரை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்காங்க போல. அந்த சூழ்நிலையை வந்து நிறைவேற்றும் விதமாக நடந்து முடியாது. அங்க பட்ஜெட் டப்பா டான்ஸ் ஆடி போய் அது கருவூலம் எல்லாம் கல்லறை தோட்டமா மாறி போச்சு. அதனால இனிமே யாராவது உலக வங்கியோ யாராவது மக்களோ நீயா பார்த்து வச்சுக்கன்னு பணத்தை கொடுத்தாதான் உண்டு. தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் அப்படின்னு கொண்டு வந்தாரு தூமோ அவர்கள். ஆனா மினி ஸ்டேடியத்துல புல்லு முளைச்சு புதறு வளர்ந்து இப்ப அந்த இடமே வந்து ஒரு பல்லுயிர் பூங்காவாக காட்சியளிக்குது. ஸோ தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் என்பது தொகுதிக்கு ஒரு பல்லுயிர் பூங்கா என மாற்றப்பட்டால் சிறப்பாக அமையும். இப்போ இந்த பல்லுயிர் பூங்காவை பத்தி, மினி ஸ்டேடியத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்த அதே வேளையில மற்றொரு விஷயத்தை பத்தியும் பேசணும். நம்ம தொடக்கத்துல சொன்னோம் இல்லையா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே பக்கத்துல ஒரு கோட்டை தாண்டி போயிருச்சுன்னு, அந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், 27 நபர்களுடைய வேலை பறிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவங்க போராடி இருக்காங்க. இல்ல சேர்த்துக்கங்க 27 பேரை சேர்த்துக்கங்க அப்படின்னு போராடி, உடன்பிறப்பு எங்களுடைய கட்சி அப்படி சொல்லியிருந்தா கூட உள்ள சேர்த்திருப்பாங்க போல. ஆனா அவங்க வந்து உண்மையான காம்ரேடுகள் போல, அதனால சேர்த்துக்காம விட்டுட்டாங்க. ஸோ அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி அவங்க எல்லாத்தையும் குண்டு கட்டா அப்படியே கைது பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. கடந்த முறை இந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நிறைய பேர் கைது பண்ணாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு கைது. இப்படி இருந்தும் கம்யூனிஸ்டுகள் திமுகவுடைய கூட்டணி தான் அங்க இப்பதானே பேசியிருக்க வருவாங்க. கூட்டணி தான் அங்க வகிப்பாங்க அப்படிங்கறத எந்த மாறுதலும் கிடையாது. நீங்க வந்து எந்த விதமான கூட்டணி அந்த பேச்சுவார்த்தைக்கான எதிர்பார்த்துறாதீங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அவ்வளவு தன்மானம் மிக்கவர்கள். இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.